ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கு நியூ சிலபஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் பிவைக்கு பார்த்துட்டு இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிறமொழியற்ற தொடரை கண்டறிய அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட் நம்ம இதோடைய பிவைக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் கண்டென்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாமே இந்த லெசனுக்கு பின்னாடி இந்த மொழியை ஆள்வோம், மொழியோட விளையாடு அப்படிங்கிற பகுதிகளில் கொடுக்கப்பட்டது தான். பிறமொழி கலப்பின்றி பேசுக அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க. எங்கள் ஸ்கூலில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகேவா? பள்ளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கூல்னு சொல்லிட்டு பிறமொழிச்சொல் வந்திருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், பெற்றோரிடம் பெர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. அனுமதி கடிதம் சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், சொல்வளம் பெருக்குக அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. பின்வரும் தொடர்களில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக. கம்ப்யூட்டர் துறையில், கணினி துறையில் சொல்லலாம். காலிங் பெல்லை அழுத்தினான், அழைப்பு மணின்னு சொல்லலாம். மிஷின் அப்படின்னா இயந்திரம் சொல்லலாம். ரோபோ அப்படின்னா இயந்திர மனிதன் சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், இது எல்லாமே நம்ம மேக்ஸிமம் இந்த கலைச்சொற்கள் பகுதியிலேயே படிச்சிருப்போம். கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். மேலே கரன்சி நோட்னா பணத்தாள், பேங்க் அப்படின்னா வங்கி, செக் காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை, டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மயம், டெபிட் கார்டு பற்று அட்டை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா மின்னணு வணிகம். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம் சொல்லலாம். காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மாதிரி சொற்கள் எல்லாமே பிறமொழி சொற்கள். டமாரம், ரம்பம், லண்டன், ஃப்ரான்ஸ், டென்மார்க் இதெல்லாமே வந்து பிறமொழி சொற்கள். ஓகேவா? அதாவது இந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாமே வந்து தமிழ் சொற்களில் இந்த மாதிரி சொற்களை வச்சு வந்து இந்த ரா லா அப்படிங்கிறதுல வந்து சொல்லோட முதல் எழுத்துல வராது. ஸோ அதை வச்சு நம்ம இதெல்லாமே பிறமொழி சொற்கள்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், மார்னிங் நாஷ்டாவுக்கு 2 தோசைகள், ஹோட்டலில் சாப்பிட்டான் எல்லாமே பிறமொழி சொற்கள். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. கோல்டு பிஸ்கெட் அப்படின்னா தங்க கட்டி. நெக்ஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது பார்த்துலாம். இது பாருங்கள், பிறமொழி சொல் அப்படின்னா ஆங்கில சொல் மட்டும் இல்லாமல் பிற வடமொழி சொற்கள், சமஸ்கிருத சொற்கள், ஸோ அந்த மாதிரி சொற்களுமே வந்து உண்டு இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம. வாடகை அப்படிங்கிறது ஒரு பிறமொழி சொல். இதுக்கான தமிழ் சொல் பார்த்தோன்னா குடி கூலி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? வாடகை அப்படின்னா குடி கூலி. மாதம் அப்படிங்கிறது கூட பிறமொழி சொல் தான். இதோடைய தமிழ் சொல் திங்கள் அப்படிங்கிறது தான். போலீஸ் அப்படின்னா காவல். நிச்சயம் உறுதி. உத்தரவாதம் அப்படின்னாலும் உறுதி. சந்தோஷம் இதோடைய தமிழ் சொல் மகிழ்ச்சி. சம்பளம் அப்படின்னா ஊதியம். சம்பளம் ஊதியம். ஞாபகம் நினைவு. வருடம் அப்படின்னா ஆண்டு. ஓகேவா? வருடம் அப்படிங்கிறது பிறமொழி சொல். ஆண்டு அப்படிங்கிறது தமிழ் சொல். தேசம் நாடு. வேறுபாடு. ஓகேவா? வித்தியாசம் அப்படிங்கிறதுக்கு வேறுபாடு அப்படிங்கிறது தமிழ் சொல். உற்சாகம் அப்படின்னா பிறமொழி சொல் தான். மகிழ்ச்சி பூரிப்பு இது வந்து தமிழ் சொல். அடுத்தது பாருங்கள், விசா அப்படின்னா நுழைவு இசைவு. பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. விசா அப்படின்னா நுழைவு இசைவு. பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. கம்பெனி அப்படிங்கிறது நிறுவனம். பத்திரிகை நாளிதழ். கோரிக்கை வேண்டுகோள். யுகம் ஊழி. யுகம் இதோடைய தமிழ் சொல் ஊழி. ராஜ்யம். ஓகேவா? ராஜ்யம் சொல்லல, அதான் கொடுத்துருக்குறாங்க. ராஜ்யம் அப்படின்னா நாடு. சரித்திரம் வரலாறு. முக்கியத்துவம் முதன்மை. சொந்தம் இதோடைய தமிழ் சொல் வந்து உறவு. சமீபம் அப்படின்னா அருகில். சமீபம் அருகில். அடுத்தது தருணம் அப்படின்னா வேளை, இல்லை அப்படின்னா தக்க பொழுதுன்னு சொல்லலாம். தருணம் அப்படிங்கிறது வேளை, தக்க பொழுது. நெக்ஸ்ட் பாருங்கள், அசல் அப்படின்னா முதல். இதெல்லாமே வந்து 11th ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். இது வந்து எக்ஸசைஸில் இருக்கும். இது வந்து கைடில் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அசல் அப்படிங்கிறதுடைய தமிழ் சொல் முதல். கிஸ்தி வரி. சர்க்கார் அரசு. பந்தோபஸ்து அப்படின்னா பாதுகாவல். பந்தோபஸ்து பாதுகாவல். தராசு துலாக்கோல். தபால் அஞ்சல். உருமால் அப்படின்னா மேலாடை. உருமால் மேலாடை. ஜல்தி அப்படின்னா விரைவாக. ஜல்தி விரைவாக. புகார்
குறை கூறல், கெஜம் 3 அடி, கெஜம் அப்படின்னா 3 அடி, பிரார்த்தனை நேர்த்திக்கடன், வயது அகவை, வயது அப்படிங்கிறதுமே பிறமொழி சொல் தான், தமிழ்ச்சொல் அகவை, ஜென்மம் பிறவி, ஜேஷ்டபுத்திரன் அப்படின்னா மூத்த மகன், அவசரம் விரைவு. நெக்ஸ்ட்டு மிருகம் அப்படின்னா விலங்கு, ஜோதிடன் கணியன், ஜோதிடன் தமிழ்ச்சொல் கணியன், ஆசீர்வாதம் வாழ்த்து, சஷ்டியப்த பூர்த்தி அப்படின்னா 60ஆம் ஆண்டு நிறைவு, சஷ்டியப்த பூர்த்தி 60ஆம் ஆண்டு நிறைவு, கிரகம் அப்படின்னா கோள், ரெக்கார்ட் ஆவணம், ஃபைல் கோப்பு, செக்ரட்டரி செயலர், பால்கனி அப்படின்னா முகப்பு மாடம், பால்கனி முகப்பு மாடம், புள்ளிடின் அப்படின்னா பருவ வெளியீடு, புல்லட்டின் சொல்லுவோம் இல்லையா அது பருவ வெளியீடு, செக் அப்படின்னா காசோலை, பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, எப்பிகிராஃப்னா கல்வெட்டு, விசா நுழைவு செய்து, புரோட்டோகால் அப்படின்னா மரபு தகவு. தென் நெக்ஸ்ட் நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுக்கப்பட்ட பிறமொழி சொற்கள் பார்க்கலாம். கீபோர்டு அப்படின்னா விசைப்பலகை, கீபோர்டு விசைப்பலகை, இமெயில் மின்னஞ்சல், இன்டர்நெட் இணையதளம், சாஃப்ட்வேர் மென்பொருள், ஹார்ட்வேர் வன்பொருள், டவுன்லோட் அப்படின்னா பதிவிறக்கம், டவுன்லோட் பதிவிறக்கம், சேட்டிங் கருத்து பரிமாற்றம், கம்ப்யூட்டர் கணினி, மிஷின் இயந்திரம். நெக்ஸ்ட் இதெல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா அப்படியே. விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல், லட்சியம் இலக்கு, சந்தோஷம் மகிழ்ச்சி, நாஷ்டா அப்படின்னா காலை சிற்றுண்டிங்கிறாங்க. ஸோ இது பார்த்துருக்கோம் ஒரு ஸ்கூல் புக்கில் ஒரு எக்ஸசைஸில் இருந்துக்கும் நாஷ்டா அப்படிங்கிற வேர்டு. இதுக்கு தமிழ் சொல் வந்து காலை சிற்றுண்டி. கோல்டு பிஸ்கெட் தங்கக்கட்டி, வெயிட் அப்படின்னா எடை. அடுத்தது ரிப்பீட் மீண்டும், லேப்டாப் மடிக்கணினி, ப்ரௌசர் உலவி, கர்சர் ஏவி அல்லது சுட்டி, சர்வர் அப்படின்னா வையக விரிவு வலை வழங்கி, ஃபோட்டோ காப்பி ஒளிப்படி இயந்திரம், ஏடிஎம் தானியங்கி பண இயந்திரம், சிப் அப்படின்னா சில்லு, ஸ்விட்ச் பொத்தான், கூல்ட்ரிங்க்ஸ் குளிர்பானம், ஃப்ரிட்ஜ் அப்படின்னா குளிர்பதன பெட்டி, வாஷிங் மிஷின் சலவை இயந்திரம், சமஸ்தானம் அரசு, முக்கியஸ்தர் முதன்மையானவர், சினிமா தியேட்டர் திரையரங்கம், கார் அப்படின்னா மகிழுந்து, ஏரோப்ளேன் வானூர்தி, இலாக்கா துறை, அப்பாயின்ட்மெண்ட் பணி அமர்த்தல். அடுத்தது ஃபாண்ட், எஃப்ஓஎன்டி சொல்லுவோம் இல்லையா, ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துரு, டேட்டா பேஸ் செய்தி தொகுப்பு, மானிட்டர் கணினி திரை, ஷிஃப்ட் கீ மாற்று விசை குமிழி. ஓகேவா, ஷிஃப்ட் கீ அதை வந்து தமிழில் மாற்று விசை குமிழி அப்படிங்கிறாங்க. வெப் சர்ச் என்ஜின் அப்படின்னா இணைய தேடுபொறி, வெப் சர்ச் என்ஜின் இணைய தேடுபொறி. ஃப்ளாப்பி டிஸ்க் அப்படின்னா குறுந்தகடு. பென் டிரைவ் அப்படிங்கிறது கணினி பேனா இல்லைன்னா விரலி அப்படிங்கிறாங்க. பென் டிரைவ் அப்படிங்கிறது கணினி பேனா அல்லது விரலி. காலிங் பெல் அழைப்பு மணி. ரோபோ அப்படிங்கிறது எந்திரம் கொடுத்துருக்காங்க, எந்திர மனிதன் கூட சொல்லலாம். அடுத்தது இதெல்லாம் பார்த்தாச்சு. அச்சன் அப்படின்னா தந்தை, பரீட்சை தேர்வு, அதிபர் தலைவர், மார்னிங் காலை, ஹோட்டல் அப்படின்னா உணவகம், ஈக்குவல் சமம், எக்ஸ்பெரிமெண்ட் சோதனை, ஆன்சர் அப்படின்னா விடை, சிடி குறுந்தகடு, கிராப் செதுக்கி, சைபர் ஸ்பேஸ் இணையவெளி, ஃபோல்டர் உரை, ஃபேக்ஸ் அப்படின்னா தொலைநகல் இயந்திரம், ஸ்மார்ட் கார்டு திறன் அட்டை, ஜெராக்ஸ் நகல், ஐஸ் வாட்டர் குளிர்நீர், கிரைண்டர் மின் அரைவை, டீ அப்படின்னா தேநீர், டெலிஃபோன் தொலைபேசி, பிரதானம் முதன்மை, விஞ்ஞானம் அறிவியல், பஸ் பேருந்து, ரயில் தொடர்வண்டி, கஜானா கருவூலம், உத்தியோகஸ்தர் அலுவலர், அங்கத்தினர் உறுப்பினர். நெக்ஸ்ட்டு அர்த்தம் பொருள், அலங்காரம் ஒப்பனை, சாவி திறவுகோல், அதிகாரி அப்படின்னா அலுவலர், அந்நியர் அயலார், அபூர்வம்
புதுமை. அபூர்வம் அப்படின்னா புதுமை. ஆபத்து, இடர். ஆசீர்வாதம், வாழ்த்து. லாபம், வருவாய். உத்தியோகம், பணி. கிராமம் அப்படின்னா சிற்றூர். கிராமங்கிற கூட தமிழ் சொல் இல்லைங்கிறாங்க, அதோடைய தமிழ் சொல் சிற்றூர். நஷ்டம், இழப்பு. பாக்கி, நிலுவை. ஜனங்கள், மக்கள். ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை. கும்பாபிஷேகம் அப்படின்னா குடமுழுக்கு. சரித்திரம், வரலாறு. ஆரம்பம், தொடக்கம். அதிபர், தலைவர். அபிஷேகம், நீராட்டு. ஷார்ப்னர், கரிக்கோல் துருவி. ஷார்ப்னர், பென்சில் ஷார்ப்னர், கரிக்கோல் துருவி. ஆராதனை, வழிபாடு. லஞ்சம், கையூட்டு. உத்தரவு, ஆணை. உபயோகம், பயன். குமாரன், மகன். நாஷ்டா அப்படின்னா சிற்றுண்டி. கஜானா, கருவூலம். நிபுணர், வள்ளுவர். போஸ்ட் ஆஃபீஸ், அஞ்சலகம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்தது அண்ட் 11th 12th இருக்கிறது. நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய பிறமொழி சொற்கள், தமிழ் சொற்கள் பார்த்துருப்போம். ஸோ இப்போ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஒய்க்கு ஃபுல்லாகவே பார்த்துடலாம். 100+ வந்து உங்களுக்கு வினாக்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன், பிறமொழி சொல் அற்ற தொடர் எது? பிறமொழி சொல் அற்ற தொடர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டு. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான். ஸோ இது வந்து பிறமொழி சொல். குழந்தைக்கு கண் திருஷ்டி சுற்றி போடு, இது வந்து பிறமொழி சொல். ஆகாசத்தில் பட்சி பறந்தது, இது பிறமொழி சொல் தான். ஆப்ஷன் டி பாருங்கள், ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன், இது வந்து தமிழில் இருக்குது. ஸோ பிறமொழி சொல் அற்ற தொடர்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்துள்ளதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி, மாலையில் விளையாடு. ஸோ இதெல்லாமே வந்து பிறமொழி சொற்கள் வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு, பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். இதில் பிறமொழி சொற்கள் எதுவுமே இல்லை. ஸோ இதில் பாருங்கள், பிறமொழி சொற்கள் வந்து நிறையவே வந்து இதில் வந்து இடம்பெற்றிருக்குது இல்லையா? எவ்வகையான செயற்கைக்குள்ளையும் ஏம்திறன் நம்மளும் உள்ளது. பிறமொழி சொற்கள் கலவாத தொடர்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, பிளாக் போர்டு. இதுக்கு நிகரான தமிழ் சொல் கேட்டுக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ, கரும்பலகை. இதில் தவறான இணை எது? தவறான இணை ஆப்ஷன் பி, ரிப்பீட் அப்படின்னா மீண்டும் சொல்லிட்டு பார்த்துருப்போம். மிகுதியாக அப்படிங்கிறது தவறானது. கோல்டு பிஸ்கெட்னா தங்க கட்டி கரெக்டு. ஈக்குவலாக, சமமாக. யூஸ் அப்படின்னா பயன்படுத்துதல். அடுத்தது, பிழை திருத்துதல். இது வந்து வேறு டாபிக் தான். ஓர் பிழை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, உயிரெழுத்து வரக்கூடிய ஒரு தொடருக்கு ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறத வரணும். இங்கே வந்து உயிரெழுத்து இல்லை, அதனால் ஒரு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட்டுமே இந்த டாபிக் தான் இருக்குது. பிழை திருத்தி எழுதுக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உயிரெழுத்து கிடையாது, அதனால் ஓர் அப்படிங்கிறது வராது. ஒரு அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்தது, தற்பவம் சொல்லை கண்டறிக. தற்பவம். ஸோ அதாவது பார்த்துப்போம் இல்லையா, ஒரு இலக்கண பகுதியில் உண்டு. இது நான் இந்த கட்டிங்கில் ஆட் பண்ணியிருந்தேன், பட் உங்களுக்கு காமிக்கலை. ஃபஸ்ட் பேஜ்லேயும் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி திரிச்சொற்கள், திசை சொற்கள், அப்புறமாட்டி வட சொல் சொற்று உண்டு இல்லையா, அதிலே தற்சமம், தற்பவம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதுவுமே கூட பார்த்து வச்சுக்கோங்க. அதில் இப்போ நம்ம கேட்டுக்க கேள்வி என்ன அப்படின்னா, தற்பவம் இல்லாத சொல் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா? என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? தற்பவம், அதுக்கு ரிலேட்டடான சொல் வந்து கேட்டிருந்தாங்க. இதில் வந்து எது தற்பவம் சொல்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, லக்குமி அப்படிங்கிறது வந்து தற்பவம். அதாவது லக்ஷ்மி அப்படிங்கிறது எக்ஸாக்ட் வேர்டு, அதை வந்து நம்ம இலக்குமி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிப்பது வந்து தற்பவம் அப்படிங்கிறது வரும். அடுத்தது, சரியான தமிழ் சொல்லை தேர்க. விவாகம். ஆப்ஷன் பி, திருமணம். நெக்ஸ்ட் ஒன், பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சர்க்கார். ஆப்ஷன் ஏ, அரசாங்கம். அடுத்தது, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ். ஆப்ஷன் ஏ, கலங்கரை விளக்கம்.
அடுத்தது சரியான இணையை தெரிவு செய்க. சரியான இணை ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை அப்படிங்கிறது கரெக்டு. கஜானா அப்படின்னா கருவூலம்னு பார்த்துருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து தவறாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், சரியான இணையை தேர்ந்தெடு. ஜனப்பிரளயம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. பிரளயம் அப்படின்னா வெள்ளம், ஜனம்னா மக்கள், மக்கள் வெள்ளம். நெக்ஸ்ட் ஒன், சரியான இணையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ. நிபுணர் அப்படின்னா வல்லுனர் அப்படிங்கிறது தமிழ்ச்சொல். சரியான விடையை தேர்க. நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். ஆப்ஷன் சி. நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். சரியான இணை ஆன்சர் ஆப்ஷன் பி. நாமகரணம் அப்படின்னா பெயர் அப்படிங்கிறது தமிழ்ச்சொல். நாமகரணம் பெயர். நெக்ஸ்ட் ஒன், சரியான இணை மதுரவசனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் ரைட்டு. தேன்மொழி பாவை. மதுரவசனி, மதுரம் அப்படின்னா தேன் அப்படிங்கிற ஒரு மீனிங் உண்டு இல்லையா, மதுரவசனி அப்படின்னா தேன்மொழி பாவை. நெக்ஸ்ட்டு அலர்ஜி என்பதன் தமிழ்ச்சொல். ஆப்ஷன் பி. ஒவ்வாமை. வாடகை இதுக்கு இணையான தமிழ்ச்சொல். ஆப்ஷன் பி. குடிக்கூலி. அடுத்தது பிறமொழிக்கு இணையான தமிழ்ச்சொல். கலைச்சொற் பகுதி தான் இது வரும். லூட் மியூசிக் அப்படின்னா குழல் இசை, சாரி யாழ் இசைக்கோ. லூட் அப்படின்னா யாழ் இசை. நெக்ஸ்ட்டு பழமொழிகள். ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழி. ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. நெக்ஸ்ட்டு பொருத்தமான பொருளை தெரிவு செய்து. ஸோ இது வந்து சொல்லும் பொருளே வரும் இல்லையா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. சூரன் அப்படின்னா வீரன், பொக்கிஷம் செல்வம், ஜாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு. நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்கள் அச்ச வாக்கியத்தை தேர்வு செய்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். நெக்ஸ்ட்டு பிறமொழி சொல்லச்ச தொடர். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. ஆதி, அகில், விசும்பு, கனல் இதெல்லாமே தமிழ் சொற்கள். ஸோ மற்ற எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே பிறமொழி சொற்கள். நெக்ஸ்ட்டு இதில் தவறான இணை எது? ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா, கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருந்துச்சு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நாஷ்டா அப்படின்னா சிற்றுண்டின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம், அங்கே பலகாரம்னு சொல்லிட்டு இருக்குது, தவறான இணை. ஹோட்டல் அப்படிங்கிறது உணவகம் கரெக்டு. மார்னிங் காலை, டின்னர்னால் இரவு உணவு. தவறானது ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணையை காண்க. ஆப்ஷன் பி. விஸ்தாரம் அப்படின்னா அளவு அப்படின்னு சொல்லிட்டு வராது. விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு அப்படிங்கிற ஆன்சரில் வரும் இல்லையா. ஸோ பொருந்தா வந்து ஆப்ஷன் பி. ஜாஸ்தினா மிகுதி கரெக்டு. பொக்கிஷம் சொல்லும் கரெக்டு. நமஸ்காரம் வணக்கம் கரெக்டு. நெக்ஸ்ட்டு நேரான தமிழ்ச்சொல் அறிக. டெரகோட்டா. டெரகோட்டா அப்படின்னா சுடுமண் சிற்பம். நெக்ஸ்ட்டு விஷம் இதுக்கு தமிழ்ச்சொல். ஆப்ஷன் ஏ. சார் ஆப்ஷன் பி. நஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து விடம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, விஷம் அப்படின்னா அங்கே ஆன்சர் வந்து நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு கரன்சி நோட், பணத்தாள். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டாக இருக்குது. காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல். ஸோ இதில் மன்னிக்கும் மனம், மன்னிப்பு அப்படிங்கிறது உருது சொல் அப்படின்னு சொல்லிட்டு தேவனைய பாவனை சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ மன்னிப்புங்கிறது தமிழ் சொல் கிடையாது. லக்ஷ்மிங்கிறது பிறமொழி சொல். வருடம் அப்படிங்கிறது பிறமொழி சொல் தான். ஸோ பிறமொழி கலவாத தொடர் வந்து ஆப்ஷன் டி. எர்த்வாம் இதோடைய தமிழ்ச்சொல். எர்த்வாம் ஆப்ஷன் ஏ. நாங்கூல் புழு. நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை தேர்ந்தெடுக்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான். ஸோ இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்கள் வந்து இடம்பெற்றிருக்குது. நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்கள் கலவாத தொடர். ஆன்சர் ஆப்ஷன் பி. வானூர்தி ஓர் அறிவியல் ஆக்கும்.
ஸோ இதில் பாருங்கள் சமஸ்தானம், முக்கியஸ்தர்கள், ஷாப்பிங் மால், அருகாமை இதெல்லாமே பிறமொழி சொற்கள். தவறான இணை ஆப்ஷன் சி. அகைன் இந்த விஸ்தாரம் அப்படிங்கிறது தவறாக இருக்குது. பிறமொழி சொல் கலவாத தொடர். ஆன்சர் ஆப்ஷன் சி. வானத்தில் பறவை பறந்தது. ஸோ இதில் மந்திரி, விடம். ஸோ விடங்கிறது தமிழ் சொல் கிடையாது, நஞ்சுங்கிறது தமிழ் சொல் போல். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அலமாரி இதெல்லாமே வந்து பிறமொழி சொற்கள். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டு. திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார். ஸோ படிச்சிருப்போம் இல்லையா, இப்போது வீடியோலேயே பார்த்துருப்போம். முக்கியஸ்தர் அப்படின்னா முதன்மையானவர் சொல்லிட்டு தமிழ் மீனிங் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாமே வந்து பிறமொழி சொற்கள். நெக்ஸ்ட்டு தவறான இணை, சரியான இணை கண்டறிக. சரியான இணை ஆன்சர் ஆப்ஷன் பி. அனுமதி. இதுக்கு தமிழில் வந்து இசைவு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ சரியான இணையை தானே. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. மற்றெல்லாம் வந்து தவறாக இருக்குது. நெக்ஸ்ட்டு காலிங் பெல் ஆப்ஷன் டி. அழைப்பு மணி. நெக்ஸ்ட்டு டிடாக்டிக் கம்பைலேஷன். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நீதி நூல் திரட்டு. நெக்ஸ்ட்டு ஆன்டிபயாட்டிக் என்பதன் தமிழ் சொல் ஆப்ஷன் சி. நுண்ணுயிர் முறி. கிரையிங் சைல்டு வில் கெட் மில்க். இணையான தமிழ் பழமொழியை எழுதுக. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி. அழுத பிள்ளை பால் குடிக்கும். ஓகேவா. ஸோ அது வந்து டைரெக்டாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, அதுக்கு நிகரான பழமொழி தான் அழுத பிள்ளை பால் குடிக்கும். நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் ஆப்ஷன் டி. ஆல்ரெடி வந்துட்டு நினைக்கிறது. கீழ்கண்டவற்றில் திசை சொற்களை கண்டறிக. ஸோ அப்போ அந்த இலக்கண பகுதியில் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. தற்பவம்னா என்ன, திசை சொல்னா என்ன, திரிச்சொல்னா என்ன. வட சொல்ல 2 வகை உண்டு, தற்பவம், தற்சமம். ஸோ அதெல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ திசை சொற்கள் அப்படின்னா ஆப்ஷன் பி வருது. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து திரிசொல்ல வரும். நெக்ஸ்ட்டு சமுதாயம் என்ற வட சொல்லின் நேரான தமிழ்ச்சொல். சமுதாயம் ஆப்ஷன் ஏ. மண்பதை. ஓகேவா. பிறமொழி சொற்களை நீக்குக. யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனாள். ஆப்ஷன் பி. சீருடை அணிந்து பள்ளிக்கு போனாள். நெக்ஸ்ட்டு திசை சொற்களை பொறுத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி. திசை சொல்னால் ஃபஸ்ட்டு என்ன, வடமொழி அல்லாத சொல் வந்து திசை சொல் சொல்லுவோம். தமிழ் மொழியை தவிர்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பிறமொழி சொல். அதில் வடமொழி தவிர்த்து இருக்கக்கூடிய சொல்லாம் திசை சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ரூபாய் அப்படின்னா ஆப்ஷன் வந்து செகண்ட் கொடுத்துருக்குறாங்க, இந்துஸ்தானி. துட்டு அப்படின்னா ஆப்ஷன் ஏ. டச்சுன்னு சொல்லிட்டு வந்திருக்குது. ரூபாய் அப்படின்னா இந்துஸ்தானி, துட்டு டச்சு. நபர் அப்படின்னா அரபி, குல்லா அப்படின்னா பார்சி. ஓகேவா. திசை சொற்களை பொறுத்துக. ரூபாய் அப்படிங்கிறதுக்கு இந்துஸ்தானி, துட்டு அப்படின்னா டச்சு, நபர் அப்படின்னா அரபி, குல்லா அப்படின்னா பார்சி. ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்படி பொறுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பிறமொழி அற்ற சொற்றொடரை கண்டறிக. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இது வந்து ஆக்சுவலாக எழுத்து பிழை இல்லாத சொல் தான். ஏரியில் குளித்து விட்டு மலை மீது ஏறினான்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து வராது. பட் வந்து ஹெட்டிங் வந்து பிறமொழி அற்ற சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அடுத்தது ஆன்சர் இணையான தமிழ் சொல் விடை. ஓகேவா. மிகச்சரியான விடை, சரியான விடை, நேருடை இதெல்லாம் கிடையாது. ஆன்சர் அப்படின்னா விடை. சரியான இணையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் சி. குசினி அப்படின்னா சமையலறை. ஓகேவா. குசினி அப்படின்னா சமையலறை அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ மற்றெல்லாம் தவறாக இருக்குது. கிராமம் அப்படின்னா சிற்றூர்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஹாஸ்பிட்டல்னால் மருத்துவமனை, மருந்தகம் கிடையாது. மெடிக்கல்னால் மருந்தகம் இல்லையா, ஹாஸ்பிட்டல்னால் மருத்துவமனை. சரியான இணை வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது ஸ்மார்ட் கார்டு, திறன் அட்டை. சந்தோஷம் இதுக்கு இணையான தமிழ்ச்சொல் ஆப்ஷன் சி. மகிழ்ச்சி. எக்ஸ்பெரிமெண்ட்
ஸோ இது வந்து சோதனை, ஓகேவா. எக்ஸ்பெரிமெண்ட்னா சோதனை, பரிசோதனை கிடையாது. எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா சோதனை. தொங்கான், ஸோ இது கப்பல். சாவி, திறவுகோல். போலீஸ் ஸ்டேஷன். ஆப்ஷன் ஏ காவல் நிலையம். நெக்ஸ்ட்டு கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமின்னு சொல்லிட்டு வரும். வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கட், இணையான தமிழ்ச்சொல் தருக. ஆப்ஷன் பி எடை குறைந்த தங்க கட்டி. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. ஆப்ஷன் ஏ கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான். ஸோ இதில் பாருங்கள், காலிங் பெல், கிரவுண்டு, ரோபோஸ், இந்த மாதிரி பெருமொழி சொற்கள் இருக்குது. பெருமொழி சொற்கள் கலவாத தொடர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட். ஆப்ஷன் சி பேருந்து நிறுத்தம். கோல்டு பிஸ்கட், தங்க கட்டி. ஆடிட்டர். ஆப்ஷன் சி பட்டய கணக்கர். பௌதிகம், இதுக்கு இணையான தமிழ்ச்சொல் ஆப்ஷன் சி இயற்பியல். இவ பார்த்துக்கோங்க, புதுசாக இருக்குது. பௌதிகம் அப்படின்னா இயற்பியல்னு சொல்லிட்டு தமிழ்ச்சொல். நெக்ஸ்ட்டு இணையான தமிழ்ச்சொல்லை கண்டறிக. சரியான இணை, ஓகேவா. ஆப்ஷன் பி உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல்னு சொல்லிட்டு தமிழில். அடுத்தது சரியான இணை உஷார். ஆப்ஷன் டி விழிப்பு. உஷார் அப்படின்னா விழிப்பு. நெக்ஸ்ட்டு சரியான இணையை தேர்ந்தெடு. ஐதீகம். ஐதீகம் அப்படிங்கிறது உலக வழக்கு. நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்கள் அச்சு தொடரை கண்டறிக. ஆப்ஷன் பி என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது. ஸோ பிரச்சனை அப்படிங்கிறது பிறமொழி சொல், சிக்கல் அப்படிங்கிறது தமிழ் சொல்லுங்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எல்லாமே பிறமொழி சொற்கள். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் டி சிங்காரம் அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். பட் இணையான தமிழ்ச்சொல். ஸோ ஆப்ஷன் பி ஆனால். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்தெழுதுக. ஆப்ஷன் பி கடல் நீர் உப்பாக இருக்கிறது. இதெல்லாம் கம்ப்யூட்டர், தியேட்டர், மிஷின் எல்லாமே பிறமொழி சொற்கள். இஸ்ம சந்நியாசி என்ற சொல் எந்த மொழிக்கு உரியது? ஸோ இதெல்லாம் பாருங்கள், படித்ததில் முடியும். இஸ்ம சந்நியாசி அப்படிங்கிறது வந்து வீரமாமுனிவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் இல்லையா, சந்தா சாஹிப் அப்படிங்கிறவர் கொடுத்துருப்பாரு. இதுக்கு வந்து மீனிங் தூய துறவி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இது வந்து எந்த மொழி சொல்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பாரசீக மொழிச்சொல், ஓகேவா. நெக்ஸ்ட்டு இத்தொடரில் மெய்நிகர் உதவியாளர் நாம் கேட்பதை ப்ரௌசரில் தேடும். இத்தொடரில் ப்ரௌசர் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் ஆப்ஷன் சி உலாவி. நாக்கிற்கு 4 ஆதார ருசிகள் தான் தெரியும். இத்தொடரில் ருசி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் ஆப்ஷன் ஏ சுவை. டெரகோட்டா தமிழ்ச்சொல் சுடுமண் சிற்பக்கலை. நெக்ஸ்ட்டு பிறமொழி சொல்லற்ற தொடர் ஆப்ஷன் பி அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. ஸோ மற்ற எல்லாமே எனது பிறமொழி சொல். 3 கோல்டு பிஸ்கட்டுகளில் 1 எடை குறைவு. ஆப்ஷன் டி 3 தங்க கட்டிகளில் 1 எடை குறைவு. தவறான இணையை தேர்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு, செகண்ட் ஒன். காரியதரிசி அப்படின்னா தலைவர்னு கொடுத்துருக்குறாங்க, தவறானது. ஸோ மற்றெல்லாம் கரெக்டாக இருக்குது. உத்தியோகம் அப்படின்னா அலுவல், நிபுணர், வல்லுனர், அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர். தவறானது ஆப்ஷன் செகண்ட் ஒன், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. ஆப்ஷன் சி கரன்சி நோட்டு பணத்தாள், செக் அப்படின்னா காசோலை, இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம், டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை. சரியான இணையை தேர்ந்தெடு. டென்ஷன். டென்ஷன் இதுக்கான தமிழ்ச்சொல் ஆப்ஷன் சி மன அழுத்தம். டென்ஷன் அப்படின்னா மன அழுத்தம். பொறுத்துக. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி செக் அப்படின்னா காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை, டிஜிட்டல் மின்னணு மயம், டெபிட் கார்டு, பற்று அட்டை. நெக்ஸ்ட்டு எஸ்கலேட்டர் இதுக்கு இணையான தமிழ்ச்சொல்
எஸ்கலேட்டர், ஆப்ஷன் சி மின் படிக்கட்டு. லிஃப்ட் அப்படின்னா மின் தூக்கி சொல்லலாம். எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு. வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். ஸோ இது தமிழ் சொல் கேட்குறாங்க. இதில் ஆச்சரியம் அப்படிங்கிறது பிறமொழி சொல். அதுக்கு தமிழ் சொல் வந்து வியப்பு. வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு வியப்பு அடைந்தனர்னு சொல்லிட்டு வரணும். அடுத்தது இமெயில். ஸோ இதுக்கு நிகரான தமிழ் சொல் மின் அஞ்சல். இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை. விஞ்ஞானம் இதுக்கான தமிழ் சொல் படிச்சிருப்போம் இல்லையா, ஆப்ஷன் ஏ அறிவியல். நெக்ஸ்ட்டு ஜங்கிள் இதுக்கு இணையான தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ காடு. டிவி தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ தொலைக்காட்சி. சதம் தமிழ் சொல் ஆப்ஷன் சி 100. அடுத்தது பொருத்தமற்றதை தேர்ந்தெடு. தவறான இணை வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. டெபிட் கார்டுனா பற்றட்டை ரைட்டு, கிரெடிட் கார்டு கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம், இ-காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம் சொல்லிட்டு வரணும். ஸோ ஆன்சர் வந்து தவறாக இருக்குது. நாயு இதுக்கு இணையான தமிழ் சொல் நாயு, ஆப்ஷன் சி நாவாய். ஓகேவா, நாயு அப்படின்னா நாவாய். அடுத்தது வெதர். வெதர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வானிலை. ஓகே, வெதர்னா வானிலை. கிளைமேட் அப்படின்னா தட்பவெப்பநிலைன்னு வரும். அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர். இல்லை சரித்திரம் அப்படிங்கிறது பிறமொழிச்சொல். இதுக்கு இணையான தமிழ் சொல் வந்து வரலாறு. நெக்ஸ்ட்டு யதார்த்தம். யதார்த்தம் இயல்பு. நீவு இணையான தமிழ் சொல். ஸோ இது வந்து ஒரு தெலுங்கு மொழி சொல் இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நீ. பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக. பிறமொழி சொற்கள் கலந்த தொடர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அதிகாரிகள் உத்தரவு போட்டனர். ஸோ மற்றெல்லாமே வந்து தமிழில் இருக்குது. ஒஞ்சி இதுக்கு இணையான தமிழ் சொல். ஸோ இதெல்லாமே வந்து தமிழ் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். 1, 2, 3 கண், மரம், நீ. ஸோ இதுக்கெல்லாம் வந்து தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு மொழி சொற்கள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் ஒன்று தான் ஒஞ்சி அப்படிங்கிறது. ஒன்று அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய மொழிச்சொல். இது எந்த மொழிச்சொல்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. இதில் உபதேசங்கள் இதோடைய தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ அறிவுரைகள். காலிங் பெல் அழைப்பு மணி. இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள். இதுக்கான தமிழ் சொல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள். ஓகேவா, செய்முறை. நெக்ஸ்ட்டு எரடு. எரடு அப்படிங்கிறது வந்து 2 அப்படிங்கிறதுடைய பிறமொழி சொல் தான். நெக்ஸ்ட்டு இது வந்து கலைச்சொல் கூட சேர்ந்தது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வாலண்டியர் தன்னார்வலர். இதுதான் வந்து கரெக்டான இணை. ஸோ மற்றெல்லாம் தவறாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதோட நம்ம பிறமொழி அற்ற தொடரை தேர்வு அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய வினாக்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். அண்ட் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடியதில் பார்த்துருப்போம். அதெல்லாமே வந்து கேள்வியாக கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து குரூப் 4க்கு குரூப் 2க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா மறக்காமல் அதை ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.